பீர்க்கங்காவை வச்சு சூப்பரான தேங்காய் பால் கிரேவி தான் செய்ய போகிறோம். சப்பாத்திக்கு அல்டிமேட்டான ஒரு காம்போவாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு பீர்க்கங்காவை நல்லா தோல் எல்லாமே சீவிடுங்க. அந்த க்ரீன் பார்ட் எல்லாமே எடுத்துருங்க. அதை தூக்கி போடாதீங்க. அதை வச்சு நீங்கள் பீர்க்கங்காய் தோல் சட்னின்னு சொல்லுவாங்க. அது வந்து நார்மலாக நம்ம கொத்தமல்லி சட்னி செய்யணும் இல்லையா? ஸோ அதே ப்ரொசீஜர் தான். அந்த சட்னி செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஸோ அதோட வீடியோ நான் அடுத்ததில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பீர்க்கங்காவை தோலெல்லாம் சீவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், தக்காளி, தேங்காய் பால். ஸோ இவ்வளோ தான். இப்போ வாங்க நம்ம தாளிச்சிடலாம். ஸோ தாளிக்கிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உங்கள்கிட்ட பிரியாணி இலை இருந்ததுன்னா சேர்த்திக்கோங்க. என்கிட்ட இல்லை, ஸோ அதனால் நான் பட்டை கிராம்பு மட்டும் சேர்த்திருக்கேன். போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்திக்கோங்க. நீங்கள் கிரேவிலாம் செய்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்பைசஸ் எல்லாம் இருந்தால் தான் அது வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ சோம்பும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்திக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இது வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்திட்டிங்க அப்படின்னா நல்லா வதங்கி வரட்டும். கிரேவி பண்ணும்போது எப்போவுமே வெங்காயம் வதக்குறீங்க அப்படின்னா அது வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி வந்து நீங்கள் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வதக்கி அந்த மசாலா வந்து கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும். அதனால் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதே உள்ளே சேர்த்திடுங்க. உங்களுக்கு வதங்கிறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் தக்காளி வந்து பேஸ்ட்டை அரைச்சி கூட சேர்த்திக்கலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுமே வதங்கட்டும். லைட்டாக மூடி வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் தக்காளி வந்து வதங்கும், இல்லாட்டி கொஞ்சம் லேட் ஆகும். பாருங்கள், நல்லா தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கியிருக்கு. இப்போது இதில் வந்து நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மசாலாவோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நீங்கள் ஜீரகத்தூள் இருக்கு இல்லையா, அதை சேர்த்திக்கோங்க. 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூனை விட கம்மியாக கரம் மசாலா, அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தொளிச்சாலும் ஓகே, இல்லை 1/4 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா பைண்டாகி வரட்டும். ஊற்றி அப்படியே நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த மசாலாஸ் எல்லாமே பச்சை வாடை போய் அப்படியே எண்ணெய் வந்து ஓரங்களை பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வந்து அதை மூடி வச்சிடலாம். சரி, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதில் நீங்கள் பச்சை மிளகாய் இருந்தது அப்படின்னா அதை வந்து 2 கீறி நீங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கோங்க. ஃபஸ்ட்டே சேர்க்க வேண்டாம். இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணி நம்ம மூடி வைக்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த எண்ணெயெல்லாம் ஓரங்களில் பிரிஞ்சு வந்திருக்கு. மசாலாஸ் எல்லாமே நல்லா அப்படியே வெங்காயம் தக்காளியில் பைண்டாயிருக்கு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காவை உள்ளே சேர்க்க போகிறோம். இதை சேர்த்துட்டு மசாலா வந்து பீர்க்கங்காவோட நல்லா பைண்டாகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. நம்ம வந்து வெங்காயத்துக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்திருக்கோம். ஸோ அதனால் இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. ஸோ உங்களுக்கு உப்பு சேர்த்துறதுல கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஃபைனலாக கரெக்டான அளவு பார்த்து உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ காய் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த காய் ஃபுல்லாக அப்படியே நம்ம ஊற்றுற தண்ணியில் மூழ்கணும். அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 20 மினிட்ஸை விட கம்மியாக, ஏன்னா பீர்க்கங்காய் வந்து அந்த தோலெல்லாம் நம்ம எடுத்துகிட்டோம் இல்லையா, ஸோ அதனால் சீக்கிரம் வெந்துடும். ஒரு 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா வெந்துடும். நீங்கள் மூடி வச்சுருங்க. ஸோ அது நல்லா அப்படியே திக்காகி ஒரு கிரேவி ஸ்டேஜுக்கு வரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், அந்த பீர்க்கங்காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. நம்ம அதை நசுக்கி பார்த்தாலே தெரியும் நல்லா அப்படியே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் வந்து நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. ஏன்னா தண்ணியாக எடுத்திங்க அப்படின்னா அது கிரேவி ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் திக்கான தேங்காய் பால் 1 கப் சேர்த்திக்கோங்க.
சேர்த்துட்டு இது மண்சட்டி அப்படின்றதுனால நான் வந்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுறேன். நீங்கள் நார்மல் கடாய்னா தேங்காய் பால் ஊற்றிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா அப்படியே திக்காயிடுச்சு. இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நான் அந்த கொதியெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இன்னுமே அந்த சட்டியோட ஹீட் இருந்துகிட்டே இருக்குது. இப்போது நல்லா ரெடி ஆகிடுச்சு. கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி. ஃபைனலாக கை நிறைய கொத்தமல்லி தழை தூவிட்டு உடனே மூடி வச்சுருங்க. கொத்தமல்லியோட ஃப்ளேவர் எல்லாம் அந்த கிரேவியில் இறங்கி நல்லா அப்படியே கம கமன்னு மணம் வரும். அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சும்மா கம கமன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது இட்லி தோசைக்கெலாம் கூட செட் ஆகாது. சப்பாத்திக்கு அதுவும் ஃபுல்காக ரொட்டியெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இதை விட ஒரு பெஸ்ட்டு சைடிஷ் இருக்கவே முடியாதுன்னு தான் சொல்லுவீங்க. ஸோ கண்டிப்பாக பீக்கங்காய் இருந்தது அப்படின்னா இந்த பீக்கங்காய் பால் கறியை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நாங்கள் இதை ரொட்டியோடு சர்வ் பண்ண போகிறோம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.